வணக்கம், நான் தான். என் பேர் எட்சோனா. நான் சேலத்திலிருந்து வரேன். நான் இதோட 3வது வருஷம் வந்திருக்கோம். இது 3வது வருஷம் தங்கத்தாலி நாங்கள் கட்டி தங்கத்தாலி அறுத்திருக்கோம். இப்போ நாளைக்கு தான் தாலி அறுக்க போகிறோம். இன்னைக்கு இதை கட்டிட்டு வந்திருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மனசு நிம்மதியா இருக்கு. நேற்று வந்து மிஸ் குவாக நடந்தது. அதுல ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். வருஷத்துல ஒரு நாள் யாரையுமே எல்லாம் வேற வேற ஊருக்காரங்க. நான் இப்ப இந்த சேலம் இந்த தமிழ்நாட்டு மாவட்டத்துல இருந்து வெளியில இருந்து பம்பாய், டெல்லி, பூனா அங்க இருந்து எல்லாருமே வருவாங்க. எல்லா பெரியவங்களும் சின்னவங்களும் எல்லாரும் நாங்க வந்து வருஷத்துல ஒரு நாள் பார்ப்போம். எங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவ்வளோ ஒரு ஹாப்பி. இந்த ஹாப்பினஸ் எங்கேயுமே எங்களுக்கு கிடைக்காது. நாங்க இப்படி மாறாம இருந்தா கூட இதெல்லாம் நம்ம ரொம்ப மிஸ் பண்ணிருப்பேன். நான் மாறினால ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த ஹாப்பினஸ், இந்த தாலி கட்டு ஒரு நல்ல ஜாலியா ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இன்னைக்கு அது வந்து எங்க மகாபாரதம். அவர் வந்து அரவான் வந்து பலி கொடுக்கறதுனால வந்து என்னன்னா மோகினி அவர் எடுக்கிறாரு. அதனால நாங்க வந்து அதை மோகினி அவரமா எடுத்து நாங்க வந்து அவருக்கு தாலி கட்டி நாங்க தாலி இருக்கோம். இது திருவிழாவா நடத்துறது இந்த ஊர்ல. வணக்கம், என் பேரு கிரேசி. சேலத்துல இருந்து வந்திருக்கேன். இது வந்து 2வது வருஷம் நான் வெள்ளி தாலி கட்டியிருக்கேன். எதுக்காக வந்து இந்த தாலி கட்டுறோம் அப்படின்னா, மகாபாரத போர்ல வந்துட்டு அது கூத்தாண்டவர் எங்க ஐயனோட பிறந்தது வந்து 7 பேரா. அதுல வந்து அரவான வந்து பலி கொடுக்கறதா வந்து முடிவு எடுத்திருந்தாங்க. அவருக்கு வந்து கடைசி எனக்கு ஒரு நாள் கல்யாணம் பண்ணி நான் வந்து அந்த வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி கேட்கக்குள்ள வந்துட்டு பொண்ணு வந்து யாருமே அந்த ஊர்ல தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம். அதுல வந்து கிருஷ்ணர் வந்து நான் வந்து மோகினி அவதாரம் எடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து மோகினி அவதாரம் வந்து எடுத்து வந்து எங்க ஐயனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அந்த அவதாரம் தான் நாங்க. கிருஷ்ணனை வந்து பொண்ணா மாறின அவதாரம் தான் நாங்க. அதனால வந்து வருஷம் தாலி கட்டி தாலி அறுக்கிறோம். ஒரு நாள் எல்லாத்தையுமே பார்த்து சந்தோஷப்பட்டு மறுநாள் சோகத்துல இதாகும். இதுதான் வந்து ஐயனோட கதை. தாலி கட்டி எதுக்கு கட்டி இது பண்றேன்னா அதுக்குதான் வந்துட்டு இந்த கதை. 32 அழகு படிச்சவர், லட்சணம் படைச்சவர் தான் எங்க ஐயன் வந்துட்டு. அவர் வந்து எத்தனையோ இது படிச்சிருக்காரு. எல்லாத்துக்கும் கேட்கற வரம் கொடுப்பாரு. நீங்களும் வந்து வேண்டுதல் வச்சு நல்லதில்லை. இங்க வந்து நிறைய ஆம்பளைங்களும் வந்து தாலி கட்டுறாங்க. யாரு வேண்டுதல் வச்சு தாலி கட்டினா நடக்கும். எல்லாருமே சின்ன பசங்க, பெரியவங்க, வயசானவங்க எல்லாருமே ஆம்பளைங்களும் வந்து தாலி கட்டி அவங்க வேண்டுதலும் நடக்குது.